तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमणि वृंद शिरोभिवन्दे श्रीमच्छटारेतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयन्द्रमस्तु लग्नम् माताण्डसिंहश्च पिताण्डसिंहः भ्राताण्डसिंहश्च सखाण्डसिंहः विद्याण्डसिंहो द्रवणण्डसिंहः स्वामीण्डसिंहो सकलण्डसिंहः हितोण्डसिंहः परतोण्डसिंहः यतो यतो वापि ततोण्डसिंहः नृसिंहदेवं न परं न किञ्चित् तस्माण्डसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतसरिधराणिजनाय मेने अस्मद्गुरोर्भवतोऽधैर्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरिवेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरफो मुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया संस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजयन्तीन्दिरं तान् दीक्षादिदयादिविश्वोणैर्वान्तं बुधाग्रेसं श्रीमद्रङ्गसदार्यो डिपतिं श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसररिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसिंहेन नरहरिसरिद्योगिनेतत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभवेदिपदेः प्राप्तलक्ष्मीसुमास्थानम् सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुनाथषडोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नारहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याश्रीसुम्मेभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकः तुमिदिशनिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गशटारिसंयमवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्वहाद्यसरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवसंसदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवतं नारायणं योगिनम् श्रीमद्रङ्गसटारि योगिरणनिष्ठात्मरक्षापरं श्रीमद्रङ्गसटारि विरोराड्लब्धामान्तद्वयम् ईर्षाडम्बविर्जनसगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकलाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यदूर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमास्यामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழி பரகாலன் வாழி கிளியனோன் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேர் நெஞ்சு கிருகணிதீவம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய ஆரணசார பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவறாசா பொங்கு உகழ்மங்கிந்த மறையாயம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான் நெஞ்சுரை கண்பணிப்ப நிற்கும் சோறும் நெடுதீரும் உண்டறியா உறக்கம் பேணாள் நஞ்சரவில் தொழிலமர்ந்த நம்பி எண்ணும் ஒம்பார்வும் வயலாளி மைந்தார் என்னும் அஞ்சரிய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் படைவடைத்தேன் ஜெயபாவமே. பரகால நாயகியினுடைய நிலைமையை வர்ணிக்கிறார் இந்த பாசுரத்துல. தாய் பாசுரமாக பெருமானுடைய விசலேஷத்தினால அவளுக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த தன்மையானது விவரிக்க ஒண்ணாத படி இருக்கு. முதல்ல மூர்ச்சியாக இருந்தா, அதுக்கப்புறம் அந்த கட்டுவீச்சு சொன்னதுனால கடல் வண்ண செய்தார்னு சொன்னதுனால உடனே அவளுக்கு திருவரங்கம் எங்கே என்னன்றது அவளுக்கு அந்த திருவரங்கத்தினுடைய ஊர் பேர் சொன்னா. அதுல இருந்து கொஞ்சம் அவளுக்கு அந்த ஒரு பூர்ணமாக மயக்கமா இருந்த நெல்ல இந்த மாதிரி கொஞ்சம் வெறுவ கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சா. என்ன சொல்ல ஆரம்பிச்சா அப்படின்னா, நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு சோறும் கிடையாது, கண்ணில் ஜலம், உறக்கம் கிடையாது. இப்படி இருந்தவள்
திடீர்னு நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் அப்படின்னு சொல்லி, நம்பின்னா பூர்ணம் பெற்றவன் அர்த்தம். பூர்ணம்னா சகல விதத்திலையும் அவன் பக்தர்களுடைய ரட்சணத்துக்கு வேண்டியதான குணங்களும் பூர்ணமாக பெற்றவன் அர்த்தம். அப்படிப்பட்டவன் அவன் சயனிச்சிருக்கிறதான ஆதிசேஷன் மேல ஆதிசேஷனுடைய ஞாபகம் வந்தது. ஏன் ஆதிசேஷன் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஆதிசேஷனானவன் எப்பவும் பெருமாளுக்கு எந்த சமயத்துல எந்த ஆபத்து வரும்னு தெரியாது. பெருமாளுக்கு ஆபத்து வருமா அப்படின்னா நிறைய, அதாவது லோகத்துல பிரசித்தாளா இருந்தா அவளுக்கு பல பல ஆபத்துக்கள் வரும். அந்த மாதிரி பெருமாள் சில சமயம் அவதாரம் எடுக்க வேண்டியதா போயிடுறது. அவதார சமயத்துல அந்த ராட்சச ராவணாதிகள் போல கம்சாதிகள் போல இருக்கவளுக்கு நிரசனம் பண்றதுக்காக அவதாரம் எடுக்க அதனால ஏற்படுற சிரமங்கள், இப்படி பல சிரமங்கள் பெருமாளுக்கு ஏற்படுமோ இல்லையோ. அதனால பெருமாளுக்கு ஆபத்து எந்த சமயத்தாலும் வருமோன்றது ஒரு, அதாவது அதிகமாக பிரேமம் வந்துடுத்துன்னா அது அந்த வஸ்துவை காப்பாற்றணும்ன்றத ஒரு தன்மை வந்துடும். அப்படிப்பட்ட உயர்ந்ததான இந்த பகவானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவனுக்கு இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் ஆயுஷேஷன் தன்னுடைய தலைகளால புசுன்னு கிட்டக யாரும் வரப்படாத அப்படி பண்ணிக்கி, அப்படிப்பட்ட எம்பெருமான் மேல ரொம்ப ஆதரம் கொண்டு அவனை தான் இன்னும் ரட்சிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட ஆதிசேஷன் இவள் நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆனா ஆதிசேஷனுடைய அந்த பஞ்சனையில் ஆதிசேஷன் மேல சயனிச்சு இருக்கிற ஒரு அழகு இருக்க, பாங்கு இருக்க, அது ரொம்ப ஆச்சரியமான தன்மை. அவனை ரட்சிப்பதும் இல்லாத அவன் சயனத்துக்கு வேண்டியதான லட்சணங்கள் பொருந்தியதான தன்மையை உடையது இந்த ஆதிசேஷன். அதனால அவன் கண் வளர்வதற்கு பாங்கான இடமாக அமைஞ்சிருக்கு. அந்த கண் வளர்வதற்கு பாங்கான இடத்துல இவளும் ஒரு சமயம் பரகால நாயகியும் எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிற நிலையில அங்க இருந்திருக்கா. அதனால அந்த ஆயுஷேஷனை, அப்படிப்பட்ட பாங்கா இடத்த உள்ள ஆயுஷேஷனை இப்ப நினைக்கிறா. நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். ஆக ஆசிரிதார விஷயத்துல அந்த ஆதிசேஷனுக்கு தன்னுடைய நஞ்சு, அதாவது விஷயத்தை கக்காது. ஆனால் எதிரிகள் பக்கத்துல அந்த நஞ்சானது தீக்ஷணியமா இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அந்த நஞ்சரல் துயிலமர்ந்த நம்பி என்னன்னு விழித்தார். அதுக்கப்புறம் மையார் வம்பார்பும் வயலாளி மைந்தா என்னும். பெருமாள் ஏன் இந்த பிரதேசத்தை எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா, இவன் எம்பெருமான் நித்திய யுவாவா இருப்பதனால அவன் இருக்கிற பிரதேசங்களும் வசந்த காலங்கள் நிறைந்ததாக, எப்பவுமே வசந்த காலங்கள். நமக்கு வேணா வசந்த ருத்து போய் கிரீஷ்ம ருத்து போய் அப்படி இப்படி வருஷ ருத்து இப்படி ருத்துக்கள் மாறிட்டே இருக்கும். ஆனா எம்பெருமானுக்கு ரித்துக்களும் காலம் கல்பம் எதுவுமே கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்தியவாவா இருப்பதனாலே அவன் இருக்கிற பிரதேசமும் நல்ல சோலைகள் நிறைந்ததாய் வசந்த காலத்தை வசந்த காலம் எப்படி இருக்குமோ அப்படியா ரொம்ப அதாவது செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதாவது நமக்கு தெம்பா இருக்குச்சே எல்லாமே பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு மனசுல சந்தோஷம் இருக்கும்போது சூழ்நிலைகளும் ரொம்ப ரம்மியமா இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு சோகம் வந்துடுத்துன்னா யார எப்போ அதாவது இனிமையா பேசிட்டு இருக்கிற தன்மைக்கு போய் கடும் சொற்களை சொல்லக்கூடியதான ஒரு தன்மை வந்துடும், அவ்வளவு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி எம்பெருமான் எப்பவுமே விவாவா இருப்பதனாலும் அவனுக்கு இந்த சோர்வு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட தன்மையுடையவனா இருப்பதனாலே அது வசன செழிப்பா உள்ள இருக்கு. ஆனால் பரகால நாயகியானவள் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிற சமயத்துல எல்லாமே செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்ப விசேஷத்தில் இருக்கும்பொழுது எல்லாமே அவள் தான் சார்ந்திருக்கிற இடம் எல்லாமே மெலிந்து இருக்க மாதிரி அவளுக்கு காண்றது. அதனால வம்பார்பும் வயலாளி மைந்த, அந்த பிரதேச வயலாளி மைந்தன், அந்த
வயலாளி மைந்தன் எம்பெருமானுடைய சேவை அப்படி ஆச்சரியமானது. நிச்சயோவா இருப்பதனால அவன் மணாளன், வயலாளி மணாளன், அந்த எப்பவுமே அந்த யுவாவா இருப்பதனால அவன் அந்த பிரதேசத்தில் மைந்தா வெண்ணும். மைந்தா அப்படின்னு சொன்னா ஆண் சுபாவத்தை உடையவன் அர்த்தம். அது அப்படிப்பட்டவன சொன்னான். மைந்தா அது அந்த வம்பார்பும் வயலாளின்னு மட்டும் பார்த்தோம். அத வம்பார்பும் வயலாளி மைந்தா வெண்ணும், மைந்தா என்னும் பெருமாள் இவள் கேள்வி கேட்கிறார். பெருமாள் சர்வஜன், அவன் கோடீகரதி பிரபுன்னு வேற சொல்றார். பெரியவாள்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கக்கூடியவன் இவ்வளோ எம்பெருமானுடைய சங்கல்பத்தை தெரிஞ்சுக்காதவள். இவள் இருந்து தசையை சொல்றா. நீ எம்பெருமான் வயலாளி மைந்தனை கேட்கிற, நீ என்ன ஒரு காலத்துல இந்த மாதிரி நீ என்ன வெறுத்து விஸ்லேஷ தசை உண்டு பண்ணி பண்ணுவேன்னு தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா என்னோட ஏன் அப்படி எனக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை மொத்தத்தையும் கொடுத்தியே, போகத்தை மொத்தத்தையும் கொடுத்தியே, என்ன காரணம்? அன்னைக்கு அது கொடுத்து இன்னைக்கு இப்படி வெளில விட்டியோ இல்லையோ, இனி ஒரு உபேட்சை பண்ணி என்ன ஒரு உன்னுடைய கடாட்சமே என்னோட பண்ணிருக்கியோ இல்லையோ, இது என்ன காரணம்? மைந்தா என்னும் நீ உன்னுடைய பருவத்தை காமிச்சு நீ என்ன இவ்வளவு தூரம் பண்றிய. அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்? அன்னைக்கு நான் இருந்துச்சே, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் கூடினேன் கூடி இளவேர் கருதின்னு சொல்லி விஷய பிராமணர் இதர விஷயங்கள்ல ஆசை உள்ளவனாக கண்டவாறு திரிந்து இப்படியெல்லாம் இருந்தேன். அதுவே பெரிய போக்கியம்னு வேற நினைச்சுட்டு இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு உன்னுடைய திருமேனி சேவை கொடுத்து எனக்கு மந்திரோபதேசம் பண்ணி எதுக்காக பண்ண? என்னை உபேட்சிக்க பார்த்தால் தன் பருவத்தை காட்டி என அனன்யாகமாக்குவானேன். நீ இன்னைக்கு என்னை உபேட்சை பண்ணி வச்சிருக்க, ஆனா இந்த எண்ணம் உனக்கு அப்பயே இருந்ததுன்னா உன்னுடைய அழகெல்லாம் காமிட்டு உன் சௌந்தரியத்தெல்லாம் காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட, அதாவது லோகத்துல சாதாரணமா சரி இவன் இல்லைன்னா அவன் அப்படின்னு சில தன்மைகள் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி உன்னுடைய பருவத்தை காமிச்சாச்சே, உன்னோட பெரிய இன்னும் அழகானவெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட கூட போகக்கூட, அப்படி அனன்யார்கள் இன்னொருத்தனுக்கு கூட நான் அடிமையாகாதபடி மொத்த சௌந்தரியத்தையும் காமிச்சு உனக்கே நான் அடிமையாக முடியா பண்ணியோ இல்லையோ, அப்ப எதுக்காக பண்ண? அனன்யாருக்கும் ஆக்குவேன் அடியிலே நான் விஷயப்பிரவனாய் திரிய வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் அப்படின்னு சொல்லும்படி உன் அப்படிப்பட்ட என்ன உன் மொத்தத்தையும் உன் திருவடியில என் பல்பட அது உடனே எனக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்து உன்னையே லயிக்கும்படியா பண்ணி உன் விஷயமாக பேசும்படியா பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிய உன் போக்கியதையை காட்டி புறம்புள்ள நான் இதர விஷயங்கள்ல எவ்வளவு பற்று இருந்தேன், அந்த பற்று மொத்தம் போயிடுத்த. இப்ப திருப்பி அந்த விஷயத்துல போய் பற்று வைனா எப்படி என்னால வைக்க முடியும்? நான் அதோட அடியோட மறந்துட்டாத்த. அந்த அளவுக்கு நீ உன்னுடைய சௌந்தரியத்தை காமிச்சிருக்க, அனன்யார் என்ன பண்ணிருக்க. இது என்ன இன்று என்னை கைவிட்டு இதெல்லாம் பண்ணதுன்னா நீ கோடிக்கரத்துக்குன்னு சொல்றது வாஸ்தவம் தான். சரி இவளை எப்படிதான் அடுத்த பின்னாடி கைவிட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு என்ன தெரிஞ்சுன்னா பழவிக்க அப்படின்னு கேள்வி கேட்கிற பரகால நாயகி. முற்காலத்தில் வாடினேன் விஷயங்களை அப்போ, அதாவது உன் இனிமையை காட்டி விஷயங்களோட ஈடுபாட்டை போக்கி உன்னையன்றி வாழ முடியாது அப்படி பண்ணிடுது, இன்று என்னை கைவிடுவதற்கோ அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. அப்படிப்பட்ட தசை ஏன் உண்டு பண்ண? இந்த தசையினுடைய இது என்னால் தாழ முடியலன்றா. இப்படி சொல்லிட்டே இருந்துச்சு. இன்னும் பெருமாள் கிட்ட இன்னும் அதுகளுக்கு ரொம்ப அதிசயமான நம்பிக்கை வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, 5 பொற்கொடியே ஆடும் பாடும் திடீர்னு நமக்கு யாருதான் உபகாரம் பண்ண மாட்டா, பெருமாள்கிட்ட சேர்த்து விட மாட்டா.
விஸ்வாமித்திரர் ராமலட்சுமண ஆக்ஷன் போய் மிதிலிக்கு ஆக்ஷன் போய் கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அந்த மாதிரி ஒரு விஸ்வாமித்திரர் எனக்கு கிடைக்க மாட்டாளா பெருமாளோட சேர்த்து விடுறதுக்கு? பெருமாள் ஆக்ஷன் போய் சீதையோட கல்யாணம் பண்ணி வச்சார். இப்ப நான் இருக்கிறது என்னுடைய தனி வேற. நான் இப்போ ஸ்ரீ, இந்த ஸ்ரீ வந்து என்ன ஆக்ஷன் போய் பெருமாள்கிட்ட யாராவது சேர்த்து விட மாட்டாளா? அப்படி சேர்த்துக்கூடிய மனுஷா யாரு நமக்கு அப்படின்னா, நம்மளுடைய மனசு எவ்வளவு வேகம் போறதோ அதை விட வேகமா போகக்கூடியவன் யாரு அப்படின்னா கருத்மான் தான். உடனே கருத்மானுடைய ஞாபகம் வந்தது. அஞ்சரிய பொற்கொடியே ஆடும் பாடும் பாணி கிரகணம் பண்ணி வைக்க கண்டு வந்த விஸ்வாமித்திரனை சொல்லுகிறது, அழகிய சிறகையுடைய பெரிதுடையார் துவஜத்தை அணுகரியான் என்றாள். திடீர்னு பெருமாள் இப்படி விஸ்வாமித்திர ஸ்தானத்துல இந்த ஆயுசேகன் இருந்து எம்பெருமானை இங்க கொண்டு வந்து வரக்கூடாதா? ஏன்னா இப்ப எம்பெருமான் கிட்ட கொண்டு இவ்வளவு சேர்க்க சொல்லல. அதாவது எப்போ விஸ்வாமித்திரர் எடுத்தாரோ, விஸ்வாமித்திரர் ராமனை சீத்தை இருக்கிற இடத்துக்காக போனார். இப்போ இவ பிரிஞ்ச இடத்துல இவ்வளவு கொண்டு அங்க சேருன்னு சொல்றது தப்பு. பெருமாளை அந்த கருத்மான பெருமாளை பேர் கருத்மான் ராஷ்டிரம் வரக்கூடாதா? நான் இருக்கிற இடத்துக்கு அவன் தானே இந்த உபகாரம் பண்ண முடியும். எப்பவும் இந்த கஜேந்திரனுடைய சம்ரட்சணத்துக்காக பெருமாள் கருத்மானுக்கே தெரியாது ஏழ போறேன்றது. பெருமாள் இன்னும் திடீர்னு எழுந்துறத பார்த்த உடனே இவனும் வேகமா வந்து பெருமாளை சம்ரட்சணத்துக்காக, அதனால பகவத் தொராய நமகன்னு கருத்மானுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்றான். ஆக அவனுடைய வேகத்துக்கு, அப்படிப்பட்ட அவ்வளவு வேகத்து உடையவன் தான் நான் இப்படி வருந்துக்கிற தசையை கண்டு அவன் அதனால்தான் முடியும் பெருமாளை எழுந்தருள் பண்றதுக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்மான் எப்படின்னா, அஞ்சிரையா பொற்கோடியே அந்த சிறை இருக்க சிறகு, அந்த சிறகே ரொம்ப ஆச்சரியமான உண்மையமான சிறகு. உட்கொடியே அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு சொன்னா, இந்த கொடி எவ்வளவு மிருது தன்மையை உடையதோ அந்த மாதிரி எம்பெருமான எழுந்துள்ள பண்ணக்கூடியதான கருத்மானுடைய இடம் இருக்க முதுகு கழுத்தோ முழுகு அது அவ்வளவு மிருதுவா இருக்குமா. ஆக அந்த அததான் இப்ப சாதாரண பெண்களை சொல்லும் போது வஞ்சி கொடின்னு சொல்லுவோம் இல்லையோ, அவன்னா கொடி என்ன அப்படின்னா அந்த கொடி அந்த இடுப்பானது அவ்வளவு ஒடிஞ்சு போக தன்மை உடையதாக இருக்குன்னு வர்ணிக்கிற. அதெல்லாம் அந்த மாதிரி அஞ்சிரிய பொற்கொடி அந்த மிருதுவான சுபாவத்தை உடையதான அந்த கருப்பானுக்கு அழகிய ரக்கைய உடைய கருப்பான் இருக்கானே அவனை பிரார்த்திக்கிறாள். இப்போ அவனுடைய ஞாபகம் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்துடுது. ஆஹா, கருத்மான் மாதிரி உபகாரம் பண்றதுக்கு யாரு இருக்கா? அமிர்தத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமா போய் கொண்டு வந்தான். அப்படியெல்லாம் அந்த கருத்மானுடைய காரியம் இருந்துருக்கு. அதனால புட்கொடியோடு அஞ்சனை புட்கொடியே திருவடி தூரத்தில் தோற்று ஆஸ்வசிக்கும்படியை நினைத்துக் கொண்டிருந்தாள். அதனால அவன் எப்படியாவது பெருமாளை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்து விடுவான் அப்படின்னு அத்தை கொஞ்சம் நம்பிட்டு இருந்தா. அவன் வர காணாமையாலே அவனை அனுகரிக்க தொடங்கினாள். உடனே அவன் வரல. ஆனா இவ செய்கள்லாம் என்னன்னாக்க ஒரு கருத்மான் மாதிரி பறக்கிற மாதிரியும் இது பண்ற மாதிரியும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இவ அதனால அவன் இப்படி மெலிஞ்சு வரா மாதிரியும் இப்படி தோண்டி ஆண்டு வரா மாதிரியும் அவனை போலயே இவ கொஞ்சம் அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு திருஷ்டாந்தம் சாய்கிறார். விடாய்த்தார் ஹஸ்தமுத்திரையாலே தண்ணீர் வேண்டுமா போலே அவன் வரவில் தனக்கு உண்டான ஆகாங்கை தோற்ற அவன் வரும்படியை பாவிக்க தொடங்கினாள். ரொம்ப மயக்கமான இருக்கா. அவளால் பேச முடியலன்னா அவளுக்கோ தீர்த்தந்தாகம் இருக்கு. அப்ப தீர்த்தந்தாகம் அப்படி சொன்னா இப்போ ரொம்ப
நமக்கே ஒரு தசை இருந்ததுன்னா அப்போ அந்த கையால ஆச்சமனம் பண்ற மாதிரி இப்போ அந்த கையை காமிச்சு அந்த தீர்த்தத்தை அப்படி இருக்குவா, அதாவது தீர்த்தம்னு அர்த்தம். அதனால இப்படி தீர்த்தத்தை கையை குவிச்சு வாய்கிட்ட எடுத்து போனா அந்த தீர்த்தம் தாகம் போகணும்னு தெரியும். அந்த மாதிரி இவள் அனுகரிச்சுருக்காளாம். கருத்மான் வரணுன்றதுக்காக இவள் கையெல்லாம் வேகமா இப்படி இப்படி பறந்து பறந்து அப்படி காமிச்சுருக்காளாம். அப்படி போட்ட அவள் அதான் இந்த ஆடும் இத பெருமாள் வரா மாதிரி நினைக்கிறது, பெருமாள் வர மாதிரி வேகமா ஓடி வரா மாதிரி வருது, இப்படி எல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. புட்கொடியே ஆடும் புட்கொடியே அந்த ஏவகாரம் வந்து கருத்மான ஒருத்தர் தான் பண்ண முடியும், வேற யாரும் அந்த பண்ண முடியாது. அத்தை இவ அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவளுக்கு அதாவது சில செய்கைகள்லாம் பண்ணா அதனாலேயே இவளுக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அந்த தன்மையில இருந்து பண்ற செய்கைகளுக்கு அவளுக்கு தான் தெரியும் அந்த அர்த்தம். இதை வியாக்கியானம் பண்ணிச்சே அவ அதுல எவ்வளவு ஊண்டி போயிருக்கான்னு பண்ணணும். அந்த செய்கையே அவளுக்கு ரொம்ப ஆசுவாசத்தை உண்டு பண்ணுமா. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், என்ன இதோ பைத்தியம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதனால அவளுக்கு தெம்பு ஏற்படும். வியாக்கியானம் சாதிக்கிற அனுகாரம் செய்தால் உண்டான தெம்பாலே வாய் திறக்கம வெல்லவே பெற்று பாடும். அவள் ஆடின உடனே வாய் திறந்து பாடுறான். புட்கொடியோ பெரிய திருவடி முதுகிலே அவன் தான் வரும்படி பாவிக்க என்றே கொடியே பாவியா நின்றாள். பாடும் அவனை அனுகரிக்கையாலே பிறந்த ஆசுவாசத்தாலே வாய் திறக்க வள்ளலாய் ஆர்த்தி தோற்ற கூப்பிடத் தொடங்கினாள். என்ன அதாவது அவள் அனுகாரம் பண்றா. அனுகாரம்னா அந்த ரியாக்ஷன் மாதிரி மிமிக்ரி பண்றாள் இல்லையோ, அந்த மாதிரி இவன் கருத்மான் வரா மாதிரியும் பெருமாள் அது மேல ஏழ்ற மாதிரியும் இப்படி எல்லாம் கைகால செய்யல, இந்த கையால அப்படிலாம் கை காமிக்கிறா. அந்த கை காமிச்சதுனால உடனே என்ன பண்றா, அவளுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமா இருக்கு. பெருமாளே நினைச்சிட்டு அவள் இப்ப முன்னமே பேச முடியா இருந்தா பேசினா, இப்ப பேசி செய்கையெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறா. அதனால இப்ப கொஞ்சம் வாய் கொஞ்சம் பேசும்படியாக ஒரு தன்மை வருது. அந்த பேச ஆரம்பிச்சா இந்த பிரேமையானது அதிகமாக அது என்ன ஆகுது, கொஞ்சம் வாய் திறக்க முடியாது பண்றது. வாய் திறந்தா அப்போ முடமுழக்கிற மாதிரி ஒரு தசை வரும். என்ன முடமுழக்க அந்த வாயிலேருந்து வரும். முதல்ல அந்த அனுகாரம் பண்ண செய்ய கண்ணுல ஜலம் வரும். பாடும் என்ன பாட்டு அப்படின்னா, கண்ணும் கண்ணீருமாய் கொண்டு கால் தாழ்ந்திருக்கும்படியான துவனீரே. அது முதல்ல கண்ணுல ஜலம் வரும், அதுக்கப்புறம் அப்படியே தோண்டு போய் காலெல்லாம் பூமியை தார மாதிரி அப்படி வரும். இப்படி அப்படியே இவளும் உறக்க ஆர்த்தநாதத்தாலே என்ன பாடுறா அப்படின்னா, இவள் பாடுகிற பாட்டாவது இறங்கினாள் தோறும் வாய்வெறி இவள் கண்ணநீர்கள் அலமர மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள் துரங்கம் வாய் பிளந்தானுரை தொலைவில்லி மங்களம் என்று தன் கரங்கள் கூப்பித் தொழும் அவ்வூர் திருநாமம் கற்றதற் பின்னையே. இந்த நம்மாழ்வார் பாசுரமானதாக திருவாய்மொழியில தொழில் மணிமாடமோங்கு தொலைவெளி மங்கள்ன்ற இந்த இதுல இதே ஆழ்வார் இப்படியே அங்க இங்க பராங்குச நாயகி, இவள் பரகால நாயகி. அப்படி இங்க இவளுடைய நம்மளுடைய தன்மையை காமிக்கிறா. இங்க தவளவன் அங்க காமிக்கச்சே தொழில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழில் இவளை நீர் இனி அன்னைமீர் உமக்கு ஆசை இல்லை விடுவினோம் தவளவன் சங்கு சக்கரமென் தன் தாமரை குவளையன் மலர் கண்கள் நீர் மல்க நின்று குமுறுமே. அந்த பெருமானுடைய சேவையை பார்க்கும்பொழுது கண்ணில் அவ்வளவு குளங்கொட்டல் தான். அவளுடைய அந்த பக்தியானது முத்தி போய் இறங்கி நாள் தோறும் வாய்வெறி. அங்க நம்மாழ்வார் அந்த தொலைவெளி மங்கலத்தை எம்புரான பார்த்து வாய் வெறுவ கத்தராளாம், பாடுறாளாம். அந்த அவ பாடுறதுனால ஆரம்பிக்கச்சேயே கண்ணில் ஜலம் வருது. அந்த துக்கம் அதிகமாக கொஞ்சம் குரல் வருது.
அந்த குளத்துல இவருடைய தசையை பார்த்த உடனே பாக்குறவாளுக்கும் இறக்கம் வரும். அங்க இருக்கிற அச்சேதனமான மரங்கள், கற்கள் இவெல்லாம் இருக்கும் இல்லையோ, ஐயோ அவைகள் கூட ஐயோ இந்த மாதிரி தசை இருக்காளே, இந்த மாதிரி தசையில இருக்காளே, இறங்கி நாள்தோறும் வாய்வெறி இவள் கண்ணநீர்கள் கண்ணல்கள் அலமர மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமா. அந்த பெருமாளுடைய திருநாமத்தை மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடாள, அந்த மணிவண்ணான்னு கூப்பிட செய்ய அவளுடைய பாவமானது எல்லோருக்கும் மனசுல கஷ்டத்தை உண்டு படுமையான ஒரு பாவத்தை அந்த விசலேஷ தசையை பொறுக்க முடியாத தசையை வெளிப்படுத்துறாளா அங்க ஆழ்வார். அந்த மாதிரி இங்க பாடும் பாடும் புட்கொடியே பாடும் அஞ்சரை புட்கொடியே பாடும், இப்படி அந்த பாட்டானது அந்த கேட்பார்கள் இறங்கும் வகையில. அந்த கேட்பார்கள் யாருன்னா கேட்பதற்கு சக்தி உடல்கள் மட்டும் கேட்பவர்கள் அர்த்தம் இல்லைங்க. ராமாவதாரத்துல சீதைய பிரிஞ்சு போய் ராமன் அப்படி தேடிட்டு வர சமயத்துல விருட்சத்தை பார்த்தோம், அதை பார்த்தோம், நீரை பார்த்தோம், நீ பாத்தியா சீதை போன வழி அப்படின்லாம் அச்சேத்தன அவஸ்தையோட போய் கரெக்டா பதில் சொல்லுமா. அது அவைகள் எல்லாம் வாய் மூடி இருக்கிறத பார்த்தா மௌனமா பார்த்த உடனே இன்னும் பெருமாளுக்கு கோபம் வருது. அப்படியெல்லாம் ஒரு அச்சேதன வஸ்துக்களை கூட பார்த்து கேட்கும்படியாக ஒரு தன்மையை, அந்த ஒரு வஸ்து மேல ஆசையை வச்சுட்டு அதை இழந்தோம்னா அதனுடைய தசைய எப்படியெல்லாம் வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார், கம்பநாட்டான் வர்ணிக்கிறார், ஆழ்வார்கள். ஆக அப்படி அச்சேதன வஸ்துக்கள் கூட சில சமயம், அதனால்தான் சில சமயம் ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போச்சே, இந்த கோதாவரி கூட இருந்துதான் அப்படிலாம் வர்ணிக்கிறா. அதாவது பயந்துருதுன்னா ரொம்ப சலசலப்போட ஓடக்கூடிய ஜலமானது ராவணன் அத கடந்து போகும்போது அந்த சலனமே இல்லாம இருந்துதான் கோதாவரி. என்ன ராவணன்கிட்ட அவ்வளவு பயமா? இப்படியெல்லாம் அச்சேதன வஸ்துக்கள் கூட பயப்படும்படியா இருக்குன்னு சொல்றா. அந்த மாதிரி மரங்களும் இறங்கும் வகை என்கிறபடியே பிறர் கால் தாழ்ந்து, பிறர் காழ்ந்து தசை யாருது? பிராட்டி. இது பரகால நாயகி தசை. இந்த பரகால நாயகியானவள் இப்படி கால் தாழ்ந்து அவள் இருக்கா, சோறுற்றவளா இருக்கா. ஆனா இவளுடைய தசையை பார்த்து பாக்குறவா கால் தாழ்ந்து அவளுக்கும் கால்ல நிக்கிற தன்மை இருக்காது. கண்ணும் கண்ணீருமாய் இருக்கியாலே பாடும் என்கிறது. அந்த அதாவது போக வேலையோட போகத்துல ஏற்படுற தன்மை அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி சோகத்துல ஏற்படுற தன்மை அது ஒரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் உண்டு. அதனால ஆசைன வேலையில அங்க வரவாளையும் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா குத்து விளக்கேறிய கோட்டிற்கால் கட்டின் மேல் மெத்தண்ட பஞ்சன் மேல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விளக்குகள் இவ்வளவு பிரகாசமா இருக்குன்றது கூட லட்சம் கிடையாது அவளுக்கு. அதனால அவளுடைய போகத்தன்மை அப்படி இருந்திருக்கு. சோகத்தன்மையில வரைச்ச இப்படி எல்லாம் ஒரு தன்மை இருக்கு. ரெண்டுத்துக்கும் அந்த சமயத்திலையும். அதனால பிறரை கால் தாழ பண்ணுகைக்கு இந்த ரசம் இருக்க. அதனால அப்படி இருந்தாலும் பெரியவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்வா. பிரிஞ்சு போய் பொண்ணு ஆத்துக்கு வந்ததுன்னா அதுலயும் அவளை கஷ்டம் எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மாப்பிள்ள சந்தோஷமா பொண்ணை வச்சுட்டு இருந்தானாக்கா, ஆஹா எங்க மாப்பிள்ள அப்படி வச்சுட்டு இருக்க பொண்ணை அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விட்டு வந்தாலும் சோகம் வந்தனாலும் சோகத்தை வெளியில காமிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டா இப்படி ஆயிப்போச்சு ஆச்சுன்னு இருப்பா. அப்படி உட்கொடியே ஆடும் பாடும் அவனை அனுகரிக்கையாலே பிறந்த ஆசுவாசத்தாலே வாய் திறக்க வல்லலாய் ஆர்த்தி தோற்ற கூப்பிட தொடங்கினாள். ஆர்த்தினா இவளுடைய ஒரு ஆசையை காமிக்கிறது. ஆசுவாசம் ஏற்பட்டது. என்ன ஆசுவாசம்? பெருமாள் நிச்சயமா வருவார். நாம் எப்போ கருத்மான நினைச்சோமோ பெருமாள் நிச்சயமா கருத்மான் பெருமாளுக்காக கருத்மான் காத்துட்டு இருப்பார். கருத்மான் இல்லாத பெருமாள் எழ மாட்டார். அதனால பெருமாள் வரதா கருத்மான் நினைச்சா பெருமாள் வந்துருவார். கருத்மான் நினைச்சாலே எல்லா வியாதியும் போயிடுமே. ஏன் எத்தனை தாபத்திரய வியாதிகள் கருட பஞ்சாயத்தை சொல்லி கருட தண்டத்தை சொன்னா
பாபங்கள்லாம் போகும், மன கஷ்டங்கள்லாம் போகும். அந்த மாதிரி வியாதியை போக்கக்கூடிய தன்மையை உடையது கருத்மான். அந்த கருத்மான நினைக்கிறா. இப்ப பெருமாள் வராரோ வரலையோ இல்ல, இவளுக்கு ஏற்பட்ட மனோவியாதி இருக்க, இந்த மனோவியாதி போகணும் அப்படின்னு சொன்னா எந்த மருந்தும் கிடையாது, தெய்வ சம்பந்தம் உள்ள வஸ்துக்களால் தான் முடியும். அந்த தெய்வ சம்பந்தம் உள்ள வஸ்துக்களுடைய பிரதேசங்கள், பெருமாள் எழுந்துக்குள்ள திவ்ய தேசங்கள், இவைகளெல்லாம் பார்த்து அவனுடைய திருநாமங்கள் இதெல்லாம் சொன்னவள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான கருத்மான்னு நினைக்கிறான். ஆக அப்படிப்பட்ட கருத்மானுடைய ஒரு கருத்மான் நினைச்சா இவளுக்கு எல்லாம் அந்த சந்தோஷம் வந்துடுறது, ஆசுவாசம் ஏற்படுறது, ஆசுவாசம் ஒரு மனசுல நிம்மதி ஏற்படுறது. அதனால வாய் திறந்தா. அந்த வாய் திறந்த உடனே இவளுடைய ஆர்த்தி தோற்ற, இவளுக்கு என்னென்ன மனசுல தோன்றோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சா. அதனால அந்த ஆரம்பிக்கையே கண்ணும் கண்ணீருமாய் கொண்டு கால் தாழ்ந்திருக்கும்படியான துணியிலே. அதனால இவள் சொல்றா, இவள் வாய் திறந்தால, இந்த வாய் திறந்து மற்றவர்கள்லாம் கால் தாழும்னா, ஐயோ இப்படி இருக்காளே ஐயோ இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணும் செய்ய முடியாது நிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா, அவளுக்கும் அப்படி அந்த தன்மை ஏற்படும். பிரிஞ்சதுனால ஏற்படுற தன்மை கால் தாயறது அவளுக்கு. கேட்கிறவாளுக்கு ஐயோ இந்த பொண்ணு இப்படி பிரிஞ்சு போயிருக்கே, இந்த தசையை இவளை எப்படி காப்பாற்ற முடியும், நம்மளால என்ன உபகாரம் பண்ணுவோம், நாம என்ன உபகாரம் பண்ணுவோம் அப்படின்னு கால் தாழறதான் இவாளுக்கு. அப்படி அவளுக்கு சேர்ந்து அழறா. இப்படி பிறர் கால் தாழ்ந்து கண்ணும் கண்ணீருமாயிருக்கையாலே பாடும் என்கிறது சோகரசத்தோடு போகரசத்தோடு வாசையில்லையரே பிறரை கால் தாழ பண்ணுகைக்கு. அதனால இன்னும் அந்த ரெண்டு ரசமும் ஒரே மாதிரி, அதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். அடுத்ததாக அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். அணியரங்கம் ஏற்கனவே கீழே எங்கே என்னெல்லாம் கேட்டா. அதனால அணியரங்கம் ஆடுதுமோ, இந்த ஆடுறதுக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அரங்கம் இருந்தாதானே ஆட முடியும். அதனால அந்த அரங்கம் எதிரா அப்படின்னா அணியரங்கம் எல்லா திவ்யதேசங்களுக்கும் ஆபரணமாக இருக்கக்கூடியதான உயர்ந்ததான இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். அதனால அந்த அரங்கத்தை அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். திடீர்னு அங்க தோழி வந்து நிக்கிறா. இவளோ வியசனத்தோட இருக்கா, எம்பெருமான் பிரிஞ்ச நிலையில இருக்கா. இத்த பார்த்தா பிறரை கால் தாழும்படி பண்ணு அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, அந்த பிறர்ல இவளுடைய தோழி ரொம்ப பிரதானம். ஐயோ என்னோட என் வயசு ஒத்தவள் இப்படி கிருசமா இருக்காளே, எம்பெருமான நினைச்சு இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அவளும் தோழிக்காக தன்னுடைய உடம்ப வருத்திண்டு, அவளும் பூ வச்சுக்கிறது இல்ல, அவளும் தலையில எண்ணெய் தடவிக்கிறது இல்ல. இவள் என்ன தசையோ அதே தசையில அவ இருக்கா. அவ வந்து நின்றாங்க அவ எதிர்க்க. சரி இவ வந்தா என்ன, நம்மாழ்வார் அந்த நாரைக்கெல்லாம் பிரவேசம் பண்ணும் பொழுது, நாரையெல்லாம் பார்த்து தூது விடும் பொழுது தன்னை போலவே நாரைகள் மெலிஞ்சு போயிடுதுன்னு பாடுறார். ஏன் தன் தர்சன விசேஷம் எம்பெருமான் விசேஷத்தில் தனக்கு ஏற்பட்டது துக்கம் அந்த நாரைகளுக்கும் இருக்கோ, என்ன போல நீங்களும் மெலிஞ்சு போயிருக்கீங்களே, எனக்கு போய் நீங்க தூது சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்கிற ஆழ்வார். அந்த மாதிரி இந்த தோழி சரி சரி நாம வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்காது, இவள் கஷ்டப்படுறா, நாம் கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு தெம்பா இருக்கும். அதனால அம்மா தான் இருக்காங்கன்னாக்க, அம்மா இருந்தால் கூட அம்மா வார்த்தை சில சமயம் தான் எடுப்படும், தோழிகள் வார்த்தை கொஞ்சம் எடுப்படும். அதுக்காக என்ன பண்ணா இவள் வந்து நிக்கிறா. இவளுடைய ஆர்த்தநாதத்தை கேட்ட தோழி தாயானவள் கடக்க நின்று இதன் சொல்லும் அவளாகையாலே ஆஸ்வாசகரையாக மாட்டாள், நம்முடைய சன்னதி ஆஸ்வாச ஹேதுவாமோ என்று பார்த்து, அதான் அந்த தாயானவள் ஓரளவுக்கு தான் பொண்ணுகிட்ட சொல்லுவா. அதனால அது ஆஸ்வாசத்துக்கு, ஏன்னா சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா சரி சரி நீ எப்படியா போ, நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கிடுவோம். ஆனா தோழியானவள் அப்படி இல்லை. அவள் இத கூட சொல்ல வேண்டாம், தோழி பக்கத்துல இருந்தாலே அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்படும். ஆகா இவ வந்து நிக்கிறா. நித்த உடனே அந்யோன்யமபி வீக்ஷந்தோ ந திருப்திமபி ஜக்மதுஹு त्वं वयोश्चोऽसि हृद्यो मे
ஏகம் துக்கம் சுகம் சனௌ. இந்த பெரியவச்சான் பிள்ளை வியாக்கியானம் மொத்தத்தையும் ஸ்ரீமத் ராமாயணம் தான். எங்கெங்க சமயம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணி ஆகும். இங்க சுக்ரீவன் அதாவது சீதையை தெரிந்து வரும்போது ராமலட்சுமணர்லாம் சுக்ரீவனுக்கு இடத்துக்கு வர, அதுக்கு ஆஞ்சநேயர் தான் காரணம். ஆஞ்சநேயர் ஸ்நேகத்தை பண்ணி வச்சார். ஸ்நேகத்தை பண்ணா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா. முதல்ல பெருமாள்னா இவன் மனுஷனா இருக்கானே, இவனை முன்ன இவரு இந்த குரங்கா இருக்கு, இந்த குரங்கால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா 2 பேரும் பரஸ்பரம் வந்து இவனோட ஸ்நேகம் வச்சலாமா, அவனோட இவன் ஸ்நானம் வச்சலாமான்லாம் யோசனை பண்ணி அப்படி இருந்தா. பெருமாளையும் பரீட்சை பண்ணா பெருமாள் தன் பானத்தினால விஷயத்தெல்லாம் தொலைச்சார். அப்படிலாம் அதெல்லாம் காமிச்சார், தன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் காமிச்சார். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தி ஏற்பட்டது. பிரீத்தி ஏற்பட்டா இந்த கல்யாணத்திலாம் கூட சில மந்திரங்களை சொல்லி புருஷனை பாக்குறதும் பிள்ளை பொண்ணை பாக்குறதும் ஒரு 2 நிமிஷம் அந்த மந்திரம் சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதெல்லாம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மந்திரத்தினுடைய சக்தியினால 2 பேரும் பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டேன்னா கண்ணை இமையை கூட மூடக்கூடாது. அதுதான் நிச்சயத்தை கூட பொண்ணை பாக்குறதுன்னு சொல்லுவா. அது ஏற்கனவே நிச்சயம் பண்றதுனால கல்யாணம்லாம் இப்போ ரொம்ப சோசியலா இருக்கு, எல்லாரும் ஃப்ரீயா பேசுறா, அது இன்னும் பழகின மாதிரி இருக்கு. இப்போ கல்யாணங்கள்லாம் இந்த பொண்ணு பிள்ளை ஏற்கனவே அந்த முன்பின் தெரியாம அந்த பால்யத்துல கல்யாணம் பண்றது ஒரு அழகு. அவ வந்து நிச்சயார்த்த சமயத்துல ஒருத்தர் இவ நிச்சயார்த்த சமயத்துல இவ பேசுறா. அப்புறம் நிச்சயார்த்தம் ஆனாவிட்டு ஹோட்டலுக்கு ஆக்ஷன் போறா, சினிமா ஆக்ஷன் போறா. இவ கல்யாண ரேட்டு கல்யாண மண்டபம் கிடைக்கிறதுனால 1 வருஷத்துக்கு கழிச்சு வச்சுக்கிறா. அந்த 1 வருஷத்துக்குள்ள இவாத்துல கல்யாணம் நடந்தா அவளும் வரா, அவாத்து கல்யாணம் இருந்தா இவரும் போற. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் போயிரு. கடைசியில இப்படிதான் நிறைய சமாச்சாரங்கள். ஆனா அந்த முன்பின் பார்க்காத அந்த கல்யாண சமயத்துல அந்த மந்திரங்களை சொல்லி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டா அந்த திருஷ்டியானது ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மையை உண்டு பண்ணுமா. அதே மாதிரிதான் ராமனும் சுக்ரீவனும் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துனே இருந்தவொடனே 2 பேருக்கும் மனசுல ஒண்ணு ஏற்பட்டு 2 பேரும் ரொம்ப சிநேகிதரானா. அப்ப சொல்ற வார்த்தை இது, சுக்ரீவன் சொல்ற வார்த்தை, நீ இப்போ எனக்கு நெருங்கிய நண்பன் ஆயிட்ட, அதனால நீ என்னுடைய இதயத்துல இடம் பெற்றுட்ட. ராமன் கிட்ட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துருது. அதனால உனக்கு வர கஷ்டமெல்லாம் எனக்கு தான், எனக்கு ஏற்படுற கஷ்டங்கள், அதனால எனக்கு பங்கு உண்டு. உன்னுடைய கஷ்டத்துல உன்னுடைய சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் அதுல எனக்கு பங்கு உண்டு. அதான் சொல்ற, அந்யோன்யம் அபிவீக்ஷந்தோ ந திருப்திம் அபிஜக்மதுகு. இந்த 2 பேரும் நேருக்கு பார்த்தோம்னா மாத்திரம் திருப்தி ஏற்பட்டதுன்னு இல்லை, திருப்தி ஏற்பட்டுருது. இருந்தாலும் எப்படி நான் வார்த்தையால சொல்லணும், உனக்கு எனக்கும் ஸ்நேகம் ஏற்படுது, உனக்கு நீ என்னுடைய ஹிருதயத்துல இருக்க, உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கும் பங்கு உண்டு அப்படின்றத சொல்லணும் இல்லையோ. அத்தை இவன் சொல்றான், நீ வந்து எனக்கு நெருக்கமான நண்பன், இருந்தாலும் என் ஜீவிதத்துல எப்பவுமே இடம் பெற்றதுனால 2 பேருக்கும் வர கஷ்டங்கள் இருக்க, 2 பேருக்கு வர கஷ்டமும் துன்பமும் ஒண்ணுதான் 2 பேருக்கும் அப்படின்னு சுக்ரீவன் வந்து அக்னி சாட்சியாக ராமனுடைய நட்பு சொல்றான். அதே மாதிரி 2 பேருக்கும் இவள் இந்த தோழியானவள் இவளும் மெலிஞ்சு போய் நிக்கிறாளோ இல்லையோ, அதுக்காக சொல்ற. இந்த திருஷ்டாந்தம் எதுக்கு எடுத்தாருன்னா, இந்த தோழியான அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இவ்வளவு வருத்தத்துல இருக்கா, இவ வருத்தத்துல இருந்து இவ வந்து ட்ரெஸ் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி இல்லாத, ஏன்னா இந்த சினிமா டிராமா எல்லாம் பிச்சைக்கார வேஷமே கரெக்டா இருக்கணும். அவன் நடிக்கிறவன் பணக்காரனா இருப்பான், ஆனா வேஷம் போடுச்சு அந்த பிச்சைக்காரன் தத்ரூபமா இருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இவள் வந்து ரொம்ப கஷ்ட தசையில இருக்கும் பொழுது
இவளுடைய தோழியானவள் தானும் அவ்வளோ கிருஷ்ணமாக அந்த அலங்காரங்கள்லாம் எதுவும் இல்லாம என்று நம்முடைய சன்னதி ஆஸ்வாச ஏதுவாமோ என்று பார்த்து ஏகம் துக்கம் சுகம் சனவு நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்படுற துக்கம் இருக்க ஏகம். நாம் ஆனா 2 பேர் எத்தனை பேர்? 2 பேர். ஆனால் துக்கம் வந்ததுன்னா உனக்கு அதே துக்கம் தான், எனக்கும் அதே துக்கம் தான். ஆஹா, ஒரே துக்கம் தான், ஒரே சந்தோஷம் தான் என்றிருக்கும் அவளாகையாலே காய்ந்த தலையும் கிருசமான வடிவும் உறாவின முகமாய்க் கொண்டு தன் ஆர்த்தியெல்லாம் வடிவிலே தோற்றும்படி முன்னே வந்து நின்றாள். அந்த தோழியும் ரொம்ப நாள் இந்த தலையில எண்ணெய், இப்ப தலையில எண்ணெயே தடவுறது கிடையாது, அதான் ஃபேஷன் இப்போ. ஆனா அந்த காலத்துல நிச்சயம் எண்ணெய் தடவி அந்த கருங்கூந்தல் எப்பவும் இருந்துட்டு இருக்கும். இப்ப எல்லாருக்குமே இந்த டைஎக்ஷன் கேஸ் ஒரிஜினல் மயிரை பார்த்தனாக்கா ஒண்ணுமே இருக்காது, சின்ன வயசுலயே அவளுக்கு வெள்ளை வந்துடும். அந்த மாதிரி இல்ல, காய்ந்த தலையும் இவளுடைய தோழியான தலையும் காய்ஞ்சு போயிருக்கு. கிருஷ்ணமான வடிவும் இவளும் மெலிஞ்சு போயிருக்காள், இவளும் மெலிஞ்சு போயிருக்கா. ஊராவின முகமாய் கொண்டு, அந்த ஊராவின முகமாய்னா இந்த கவலையால இருக்கக்கூடிய முகம் எப்படின்னாக்கா அப்படியே தேஞ்சு போய் சோகமா அப்படியே தாரை இதுவும் ஒட்டின்னு இருக்கும். சில பேர் இந்த சந்தோஷமா புஷ்டியா இருக்கும், இந்த பக்கம் கண்ணு கீழே 2 பக்கத்துலயும் தாடையெல்லாம். இவளுக்கு ரொம்ப உராவினமாய் அந்த தேய்ச்ச மாதிரி 2 பேரும் ரொம்ப மோசமா இருக்கு. தன் ஆர்த்தி எல்லாம் வடிவிலே தோற்றும்படி தோழிக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கஷ்ட தசை வந்தாதானே இவளுக்கு இப்படி வரும். அதனால இவளும் உண்மையிலேயே தோழிக்காக கஷ்டப்படுறா. அப்படிப்பட்ட ஆர்த்தி எல்லாம் இவ வடிவு தோழி கஷ்டப்படுறாளா எப்படின்னா, இதோ பாரு அவன் வடிவு பாரு எப்படி இருக்கு அவள மாதிரி. அதனால இவள் உண்மையிலேயே தன் தோழிக்கு ஆழ்வாருக்கு சதுரசமான தன்மையை உடையவளா இருக்கா. அப்படிப்பட்ட வடிவிலே தோற்றும்படி முன்னே வந்து நின்றாள். யார்? இந்த தோழி. அவள் முகத்தை பார்த்து, தோழி நாம் கோயிலே போய் பெரிய பெருமாளை அனுபவிக்க வல்லமோ என்கிறாள். அவள் வந்து நின்றுதான் இன்னும் அவளுக்கு ஆஸ்வாதம். சரி வாயன் நம்ம போய் கோவில்ல போய் பெரிய பெருமாளை சேவிச்சு அனுபவிக்க வல்லோமோ, அணியரங்கம் ஆடுதுமோ. ஆடுனாக்க சுனையாடல்னு பேர் அது. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவாஹ்ரதம். ஏஷ பிரம்ம, இது பெருமாளை மரதக மணி தடம் அப்படின்னா ஒரு தடமாகவே, தடம்னா பெரிய குளம் மாதிரி. அந்த குளத்துல நீராடலாமா? தாபம் இருந்ததுன்னா போய் அந்த குளத்துல, அதுதான் கிருத்தாபநாசினி சேத்திரத்துல வீக்ஷாரணி சேத்திரம்னு சொல்லக்கூடிய எல்லா திவ்யதேசத்துல இருக்கிற தீர்த்தங்கள் தாபத்தை போக்கக்கூடியதான். இங்க வீக்ஷாரணத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணியானது ஹிருதயத்துல இருக்கிற தாபத்தை போக்கக்கூடியது. மீதி தாபங்கள் போறதை விட இருந்தாலும் இந்த உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு, இந்த மனசுக்குள்ளேயே இருந்து இருக்கிற தாபம் இருக்க அது இன்னும் அழிச்சிடும். வெளிக்கு தெரியும்படியான இருக்கிற தாபங்கள் ஏதாவது கொண்டு போக்கடிடலாம். அந்த ஹிருதயத்துல இருக்கிற தாபம், இந்த ஒருத்தன் மேல காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா அந்த இவன் காழ்ப்புணர்ச்சி காட்டாம பழகிட்டே இருப்பான். ஏன்னா திடீர்னு காழ்ப்புணர்ச்சி காட்டா ரொம்ப நாளா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமேன்றதுக்காக என்ன பண்ணுவான், காழ்ப்புணர்ச்சி காமிக்காத கூடவே இருந்து அப்புறம் துரோகத்தை பண்ணுவான். என்ன அத லோகத்துல பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம், அது மகான்கள் விஷயத்திலே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூடவே இருந்து பண்றது இந்த மனசு இருக்க, அந்த மனஸ்தாபம் வேற, மனசுல இருக்கிற தாபம் வேற. அதனால அந்த மனஸ்தாபமானது போகணும். அதை போகணும் அப்படின்னா அது ஹிருத்தாபநாசினியில போய் தீர்த்தா அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கிற தாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அந்த கஷேத்திரத்தினுடைய தீர்த்தத்துக்கு ஒரு மகிமை. ஆக அந்த மாதிரி தீர்த்தங்கள் திவ்ய தேசத்துல இருக்கிற தீர்த்தத்துல போய் நம்ம தீர்த்தாமா? ஆடுதுமோன்னா நீராடலாமான்னு கேக்குறான். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் இவ ஹ்ரதம் சாம்யாமி பரிநிர்வாமி சுகம் மாமேதி கேவலம். இந்த
தாபம் இருந்து அந்த தாபம் இருந்து சுனையில போய் தீர்த்தாமான்னா ஏற்படுற சுகம் இருக்கோ இல்லையோ, அது ஒரு அலாதியான சுகம். அந்த மாதிரி பிரம்மமாகிற ஒரு தடாகத்துல போய் அவனுடைய ஆனந்த அனுபவங்கள் எல்லாம் பண்ணோம்னாக்க நமக்கு எவ்வளவு சுகம் ஏற்படும் தெரியுமா? அந்த கோடையில போய் கோடை காலத்துல அந்த குளத்துல போய் தீர்த்தாமாடினா எவ்வளவு சுகம் ஏற்படுமோ, அந்த மாதிரி நம்ம தாபத்தினால நமக்கு தாபமே ஒரு உஷ்ண காலமா இருக்கு. அந்த உஷ்ணத்தை போகணும் அப்படின்னா சர்வேஸ்வர பிரம்மத்துல போய் குறைஞ்சு தீர்த்தாமடணும். அந்த பிரம்மத்தை போய் இது சொல்லலாமா? என்ன தாபத்ரயாதுரருக்கு தாபஹரமாய் இருக்கையாலும் விரக தாபாதுரருக்கு விரக தாப சாமகமா விரக தாபசமாக இருக்கையாலும் ஆடுதுமோ என்கிறாள். அணியரங்கம் ஆடுதுமோ. ஆச்சரியமான திருவிரத்தத்துல ரொம்ப ஆச்சரியமான பாசம். அதாவது உருகின்ற கண்மங்கள் மேலனவோர் பிலராய் இவளை பெறுகின்ற தாயர் மெய்நந்து பெற்றார்கள் துழாய் குழல்வாய் துருகின்ற தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின் நிலர் இருகின்றதால் இவளாகம் எல்லாவி எரிகொள்ளவே. இந்த கர்மாக்கள் இருக்க இவைகள்லாம் அப்படியே உருக்கி எடுத்துறது. இந்த தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பார்த்தா இவளை பெறுகின்ற தாயர் மெய்நந்து பெறார்கள். ஐயோ, என் குழந்தை இப்படி கஷ்டப்படுறத நான் அதோட சேர்ந்து நானும் இப்படி கஷ்டப்படணுமா? அதனால இவ என்ன பண்றது அப்படின்னா துழாய் குழல்வாய் துருகின்றர் தொல்லை வேங்கட மாட்டவும் சூழ்கின்றனர். இவளை யாராவது ஆட்சி போய் திருவேங்கட மலையில போய் இவளை இருக்கின்றதால் இவளாகம் மெல்லாவி எரிகொள்ளவே. இவளுக்கு இருக்கு தாபத்தெல்லாம் போகணும் அப்படின்னா எங்க அப்படின்னா தொல்லை வேங்கட மாட்டவும் சூழ்கின்றனர். அங்கேயும் ஆட்சி போய் பண்ண மாட்டாங்க. அங்க ஆட்சி போனா கூட அவளுடைய தாபங்கள்லாம் குறையுமே அப்படின்னு சொல்றா. ஆக அப்படி கல்கள் தொல்லை வேங்கட மாட்டவும் சூழ்கின்றனர் அப்படின்னா மலை கல்கள் நிறைந்த மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தை போய் அங்க போய் பொய்கை அதை போய் பொய்கைன்னு சொல்லாமா அப்படின்னா அங்க கல்லா இருந்தால் கூட அங்க வராக புஷ்கரணி, ஆச்சரியமான புஷ்கரணி, பெரிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியில அங்க தீர்த்தம் இல்லாட்டா கூட அந்த ஊர்ல இருக்கிற திருவேங்கடன் பெருமாள் இருக்கார, அந்த பெருமாளுடைய சேவையை சேவிச்சாலே புஷ்கரணியில தீர்த்தாமாடின மாதிரி. தொல்லை வேங்கடமாட்டமும் சூழ்கின்றனர். தொல்லை வேங்கடம் நம் பாபத்தெல்லாம் தொலைக்கக்கூடியதான அந்த வேங்கட மலை இருக்கு இல்லையோ, அந்த மலைக்கு ஆட்சி போனா கூட போறோம் அப்படின்னு சொல்றார். அணியரங்கம் ஆடுதுமோ. ஏன்னா இங்க ஒரு திவ்ய தேசம் எங்கேயாவது நீர் ஆகுமா? அது உள்ள குளம், அந்த ஊர்ல குளம் இருக்கு. நம்ம அந்த குளத்துல போய் தீர்த்தாமடம் அப்படி சொல்லாம அணியரங்கம் ஆடுதுமோ. அந்த ஊர் போய் குளமாகுமா? அதே மாதிரி திருவேங்கடம் மலை ஒரு குளமாகுமா? நீராகுமா அப்படின்லாம் கேக்குறதுனாக்க என்று கல்லை பொய்கையாக சொல்ல வல்லர்கள் ஆற்றை பொய்கையாக சொல்ல வேணுமோ. ஒரு ஆழ்வார் கல்லையே நீராக சொல்ற, அப்படிப்பட்ட தன்மை உடையது ஆழ்வாருடைய பாசறதுக்கு, ஆழ்வாருடைய பக்திக்கு. அந்த மாதிரி இந்த அங்க ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் ரெண்டு பக்கத்துலயும் மாலை போல காவிரியானது இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஆனா பொய் இந்த ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடத்துல போனா மெலிசா ஜலம் போறது, முழங்கால கூட ஜலம் இல்லை. அதுல போய் என்ன இது தீர்த்தாமடை அப்படின்னா தீர்த்தாமடையோட கூட அதுல அப்படியே நன்னா படுத்துட்டு இருந்தா என்ன தாபம் என்ன சமம்லாம் போடுறது தெரியுமா?
என்ன ஆஹ்லாதகரமா இருக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த ஆற்றை மெலிசா போற ஜலத்தை கூட பெருசா பொய்கின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஆழ்வார்களுக்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட அனன்யார்கராய் அனன்ய போகிராய் இருப்பார்களே இவ்வூரில் புகுந்தால், அதனால அந்த தாபத்தை போக்கக்கூடியதா இருந்ததுன்னா அது அணியரங்கம் என்ன, திருவேங்கடம் என்ன, மீதி திவ்ய தேசங்கள் என்ன, எந்த திவ்ய தேசங்களா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற புஷ்கரணியில போய் நாம் தீர்த்தம் அடினோம்னா நமக்கு இருக்கிற பாபங்கள் மொத்தமும் எப்படின்னாக்க இதை தவிர வேற திவ்ய தேசத்துக்கு போக கூடாது. அனன்யார்கராய் அனன்ய போகியராய் இருப்பார்களே இவ்வூரில் புகுந்தால் ஒரு மடுவிலே புகுந்தார் போல சமகரமாய் இருப்பது தோழி சமகரப்பாய் இருப்பது. ஆக நம்ம சமத்தெல்லாம் போகக்கூடியது என்னன்னாக்க அந்த சமத்தை மாத்திரம் போக்குறது இல்ல. போகணும்னா இந்த மாதிரி திவ்ய தேசங்கள் இருக்கிற இதுக்குதான் போகணும். இதுக்காக குத்தாலத்துக்கு எல்லாம் போக வேண்டியதில்லை. குத்தாலாம் போனா அந்த சமயத்துல ஒரு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எங்கெங்கயோ போறது இல்லையோ இந்த வெயில் தாழாம அந்த மாதிரிலாம் இல்ல, எம்பெருமான் திருவடி நிழல்ல ஒதுங்கினோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய குணானுபவத்திலேயே அவனையே தடாகன்னு சொல்றான். தீர்த்தங்கள் ஆயிரத்துள் அப்படின்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட சமத்தை போக்கக்கூடியதான தீர்த்தம் யாரான்னா சாட்சாத் எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடியதான புஷ்கரணிகள். ஆக இப்படி இவ்வூரில் புகுந்தால் எந்த ஊரு அப்படின்னா அனன்யார்கராய் அனன்ய போகியராய் இருப்பார்க்கிறே இவ்வூரில் புகுந்தால். இந்த ஊர் இப்ப ஸ்ரீரங்கத்துல நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் இருந்து அவ நிறைய பேர் தீர்த்தம் வர்றா. ஆனா அது கேத்திரத்துடைய மகிமையோ அந்த தீர்த்தனுடைய மகிமையே தெரியாது. அந்த மகிமையே தெரிந்து அதுல தீர்த்தம் ஆடினால் நமக்கு புண்ணியம் ஏற்படும். அந்த நிச்சயம் தீர்த்தம் ஆடுறான்னா இந்த மாடு கூட தான் வந்து தீர்த்தம் ஆடுறாங்க, மாடெல்லாம் கூட கொண்டு விடுறா, அதுக்கெல்லாம் என்ன தெரியும். ஆனா தெரிஞ்சோ தெரியலையோ அதுங்களும் நல்லா புஷ்டியா இருக்கு அந்த தீர்த்த சம்பந்தத்தினால. ஆக அப்படிப்பட்ட அந்த தீர்த்தமானது அந்த தீர்த்தோட பெருமை யாருடா தெரியும்னாக்க அனன்யார்கராய் இன்னொருத்தருக்கு நான் உரியேன் அல்லேன், கண்ணபுரத்திற்கு உரியவனே நான் உரியேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பரமேகந்துக்கள் அனன்யார்கராய் அனன்ய போகியராய் இருப்பார். எத்தனையோ போகிய வஸ்துக்கள் இருக்கு. ஆனால் எம்பெருமான் சம்பந்தம் உள்ள பாகவதர்கள், எம்பெருமான் சம்பந்தம் உள்ள திவ்ய தேசங்கள், இப்படி எம்பெருமான் சார்ந்த வஸ்துக்கள் இவைகளிலேயே போகியராய் இருப்பார்கள் இருக்கார்களோ அவர்கள் இவ்வூரில் புகுந்தால் ஒரு மடுவிலே புகுந்தார் போல சமகரமாய் இருப்பது. பெரிய மடு எங்க பெருமாள் அங்க படுத்துட்டு இருக்கானே எவ்வளவு கிடந்தான்ற மாதிரி ரங்கநாதன் சயின்ஸ் இருக்கார். அந்த மாதிரி ஒரு பெரிய மடு, அது தீர்த்தமா சின்னமா இருந்தாலும் கூட அது பெரிய மடுதான் அது. அப்படிப்பட்ட அந்த மதுல ஒரு மடுல தீர்த்தாமான ஆகும். நீ எத்தனையோ இடத்துல போய் தீர்த்தாமட்டு வந்தா கூட இங்க ஒரு மடுவிலே புகுந்து சமத்தை போகக்கூடியதா தன்மை. தோழி என்னும் அவள் முகத்தில் பயிர்ப்பை கண்டு நாம் போய் கோயிலை அனுபவித்து நம் முகம் கண்டு போலே செந்தளித்திருக்க நாம் காண்பது எப்போதோ என்னும். நீயும் மெலிஞ்சு போயிருக்க, நானும் மெலிஞ்சு போயிட்டேன். இப்படி ரெண்டு பேரும் மெலிஞ்சு போயிருக்கோம். இந்த ரெண்டு பேரும் மெலிஞ்சு போய் இப்படி வாடுற தசை இருக்க, இது எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னா ஏதாவது கேத்திரத்துல போய் அங்க புஷ்கரணில தீர்த்தம் ஆடினாதான் நமக்கு பழைய தன்மை வரும். பழைய தன்மை எது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அந்த சந்தோஷமும் அந்த உடம்புல ஒரு வளர்ச்சியும் தேகத்துல செழுமையும் எம்பெருமான் நம்மளை அப்படியே மோகிக்க முடியாத பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தோழி கிட்ட சொல்றா. யாரு? இந்த தலைவி. ஆக அப்படிப்பட்ட நாம் போய் கோயிலிலே அனுபவித்து நம் முகம் பண்டு போல பழைய ஸ்திதி நமக்கு வந்துடும். பண்டு போல செந்தளித்திருக்க அவள் முகத்தில் பயிர்ப்பை கண்டா, அவள் பயிர்த்துல சோகத்தை கண்டா, அவள் புறத்துல மெலிந்த தன்மையை பார்த்தா. இப்போ செந்தளித்திருக்க வேண்டும், நல்லா மழுமழுன்னு இருக்கணும். அப்படி நான் காண்பது எப்போதோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கா அவள். அதுக்கு அடுத்ததாக உன் வயிற்றில் பிறந்தவளை சொரூபகாணியாலே இழிய புக்கால் நேமிக்க குறையன் எண்ணில் என் சிறகின் கீழ் அரங்கா பெண்ணை பெற்றேன். அதுக்கு மேல அங்க இருக்குதா கேட்டா, இந்த பார் இவ்வளவு உன் வயிற்றுல பிறந்தவள்,
சிக்ஷிக்கிறதுக்கு அவளை சிக்ஷிக்கிறதுக்கு உனக்கு தன்மை இருக்கு. அந்த தன்மையுடைய நீ அவளை சொல்ல வேண்டாமா? நீ அவளை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? இந்த மாதிரி தசைக்கு நீ அவளை விட்டுருக்கலாமா அப்படின்னு 4 பேருக்கு ஊர்ல இருக்க 4 பேர் 4 விதமா கேட்பாளோ இல்லையா? என்ன எண்ணில் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். அவளுக்கு பதில் சொல்றா, என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். என் சிறகு என் பட்சம். வாஸ்தவம் தான், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு பிறந்தவ தான், என் பொண்ணு தான். என்ன பண்றது, நான் சொல்றத கேட்கலையே, என்னுடைய இதுல ரட்சணத்துல அவ இல்லையே, என்னுடைய அதிகத்துல அவ இல்லையே அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அதே மாதிரி என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் அப்படின்னு இவள் ரொம்ப தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாள் தன்கிட்ட கேட்கிறவ கிட்ட. என் கைக்கு அடங்காதபடியானால் ஆசன தசையில் அவன் மேல் விழுந்து ஆசைப்பிக்க ஆசைத்தவோ பாதி போகதசையிலும் அவன் செய்தபடி கண்டிருக்கைகான் சுரூபம். நீ மேல் விழுகை ஸ்ரீத்துவத்துக்கு போராதுகான் என்று நான் அறிந்ததை சொன்னாலும் அத்தை கார்குடை கொள்ளான் என்றாள். இந்த கல்யாணங்கள்லாம் இந்த தேங்காய் உருட்டுவா. அங்க தேங்காய் உருட்டுனா பிள்ளைக்கு வேண்டியவாள் பக்கத்துல இருப்பா, பொண்ணுக்கு வேண்டியவா பக்கத்துல இருப்பா. அது நடுவுல அந்த தேங்காயை அப்படியே பிடிச்சு வைப்பா. பிடிச்சு வச்சா பெண் பக்கத்துல இருக்கிறா சொல்லுவா, திடீர்னு கெட்டியா பிடிச்சுக்கோ. அவன் பிடிங்கினா கூட விடக்கூடாது, நீ உன் சாமர்த்தியத்தை பார்க்கணும். நீ கெட்டியா இருப்பியா அப்படின்னு, நீ உறுதியா இருப்பியா அப்படின்னு பார்க்கணும்னாக்க நீ அந்த தேங்காயை விடக்கூடாது அப்படின்னு இவாளுக்கு சொல்ல. அவன் பிள்ளையாத்த சொல்லுவா, டே நீ ஆண் பிள்ளை, என்ன அவ உனக்கு அடங்கி இருக்கணும். அதனால அவள் கெட்டியா பிடிச்சிருந்தா கூட அவகிட்ட இருந்து நீ புடுங்கணும், அப்பதான் நீ ஆண் அப்படின்னு அப்படி சொல்லுவா. இப்படி அது ஒரு ரச அனுபவம். அதெல்லாம் எதுக்கா பண்றா அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைகளுக்கு அந்த இப்போ இப்ப இந்த தசையை இப்ப சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது குழந்தை வயசுல கல்யாணம் பண்ணிடுவா. இதெல்லாம் ஒரு விளையாட்டா கூட நினைச்சுட்டு இருக்கோம். என்ன அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயம் போய் இந்த புருஷன் இன்னொரு புருஷன், அதாவது திடீர்னு கை தொடறானாக்கா அவளுக்கு ஒரு இது கொஞ்சம் பயம் ஏற்படும் இல்லையோ, அந்த பயம்லாம் தெளியறதுக்காக இந்த மாதிரி பிரமேயங்கள்லாம் வச்சிருக்கா. அது விளையாட்டா சிரிச்சுட்டு அந்த குழந்தைகள்லாம் அது அப்பெல்லாம் என்ன தெரிய போறது, அதெல்லாம் சிரிச்சுட்டு இருப்பா. ஆஹா, அந்த தசை வேற, அது ஒரு அழகான இது. இப்போ தேங்காய் உருட்டுறது, இது கலாட்டா பண்றதெல்லாம் இதெல்லாம் வேற. அப்படி அந்த ஆசன தசையில் அவன் மேல் விழுந்து ஆசைப்பிக்க ஆசைத்தவோ பாதி. ஆசையனம், இந்த ஒருத்தரோட சேர்றது இருக்க. இப்போ ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறா அப்படின்னு சொன்னா, ஆண் டக்குன்னு மோகம் கொண்டுருவான். ஸ்திரீயானவள் அவ்வளவு மோகம் கொள்ள மாட்டா. ஏன்னா அவள்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணக்கூடியவா. அப்படி அதனால அவ தன்னுடைய இத்த விட்டு கொடுக்க மாட்டா. இது ஒரு பைத்தியம், இது என்னடா நம்மள பார்க்க மாட்டா, அவளுக்கு மனசுல உள்ள இருந்தா கூட நேரடியா பார்க்க மாட்டா. இப்படி எல்லாம் ஸ்திரீனுடைய சமயம் இருக்கும். ஆசன தசையில் அவன் மேல் விழுந்து ஆசை பிக்க ஆசைத்தவோ பாதி. அதனால இவளுடைய வளப்பெல்லாம் காமிச்சு, இவளுடைய உடம்புல இருக்கிற வளப்பெல்லாம் காமிச்சு அவனை ஆசைக்கும்படியா பண்ணி அவன் மேல் விழுந்தபடியா பண்ணணும். அவன் பார்த்த உடனே ஆஹா நானும் உன்னையே பாக்குறேன் அப்படின்னு கூடாது. அப்படின்னு ஸ்ரீஜானவள் அவ்வளவு கெட்டியா இருக்கணும். அதே மாதிரி போகதசையில் அவன் மேல் போகதசையிலும் அவன் செய்து கண்டிருக்கைக்கான் சொரூபம். போகதசையா இருந்தா கூட டக்குன்னு போய் அவனோட இது பண்ணக்கூடாது. அவன் நீ கொஞ்சம் இருப்பா இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பா. ஸ்திரீத்துவத்திற்கு போராது. ஸ்திரீத்துவம்னா எப்படின்னா, நீ உன் சபலத்தெல்லாம் முதல்லயே காமிக்க கூடாது. நீ சபலத்தை காமிச்சான்னாக்கா சரி போயிது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியா இது பண்ணுவான். அதனால இந்த சாபல்யத்தெல்லாம் நீ அங்க காடு. ஸ்திரீ சுபாவம் இதெல்லாம் வியாக்கியானத்துல அந்த பக்தியோட ரசத்தை அப்படி காமிக்கிறா. அதனால நீ என்ன பண்ணிட்ட, நீ போய் எம்பெருமானிட்ட
எம்பெருமான் ஒன்ன வந்து விரும்பும்படியாவும் அவன் உன் மேல வந்து விழும்படியா பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அவன் பார்த்தான்னு சொல்லிட்டு நீ அவன் மேல ஆசைப்பட்டு போகத்தையும் அவனோட அனுபவிச்ச, நீ அவன் இஷ்டத்துக்கு போயிட்ட. அதனால உன்னை பண்ண இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவோ என்று நான் அறிந்ததை சொன்னாலும், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அத்தை கார் கொடை கொள்ளான் என்றாள். அத்தை இவ ரொம்ப அலட்சியம் பண்ணிட்டா. நான் அப்பெல்லாம் சொன்னேன், வாழண்டி ஒரு பரிமிதமா இருக்கணும், பெருமாள் பக்தின்னா ஒரு அர்த்தமா இருக்கணும். திருமகள் போல் வளர்த்தேன் அவன் தான் கொண்டு போனான்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நாம வளர்த்தணும். அப்புறம் அவனா வந்து அதுல கொண்டு போனோம். அவன் எவ்வளவு சமப்பட்டான். தான் ஒரு வைதிக பெரியாழ்வார், ஒரு வைதிகர், அவரை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கா இவனும் ஒரு வைதிக வேஷம், அது ஐஷங்கர் உபன்யாசம் பண்ணணும்னு கேட்கணும். இவன் ஒரு வைதிக வேஷமா போட்டுண்டு ஒதுங்குன்ற மாதிரி ஐஷங்க சொல்லிச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒதுங்குன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வேஷம் போட்டு அவன் பெரியாழ்வார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. அப்படி அந்த போகதசையிலும் அவன் என்று நான் அறிந்ததை சொன்னாலும் அத்தை கார் கொடை கொள்ளான் என்றாள். என் சிறகு என்னுடைய கஷ்டத்தில் தான் இருக்காவோ, என்னுடைய கஷ்டத்தில் தான். என் சிறகு என் பட்சத்தில் என் அபிமானத்தில் என்றபடி அவன் அபிமானத்தில் அடங்கினவளாகியாலே என் அபிமானத்தை விட்டாளிரே. அவளுக்கு நான் சொல்றதெல்லாம் எடுபடல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டா, ரொம்ப அவங்கிட்ட அபிமானமா இருந்துட்டா. அபிமானம் ரொம்ப நம்பி அம்மா கூட 2ஆம் பட்சம் ஆயிடுது. அப்படி ஆயிடுது. அடங்கினாலே என் அபிமானத்தை விட்டாளரே. சுரூபத்தை நோக்கினால் அல்லல். நான் தான் ஒரு ஸ்திரீயாச்சே, ஸ்திரீ எப்படி இருக்கணும், இப்படியா போய் அவங்கிட்ட போய் மோகத்தோட இருக்கணும். அவன் மோகமா வரணுமா, இவ போய் மோகத்தோட அவன இருக்கணுமா? சரி, அவன் வந்தா வராட்டா போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் இல்லாம இப்படி ஒரு தன்னோட உடம்பையும் வருத்திண்டு எல்லா கண்ணீருமா இப்படியா எல்லா தசையிலும் இருப்பா. அவனுக்கு போகணும்னா வரட்டும் அப்படின்னு போனா எவ்வளவு சௌக்கியமா இருக்கலாம். இந்த தசையா வராத, அது நான் சொல்றதை கேட்கவே இல்லை. சுரூபத்தை நோக்கினால் அல்லல். அதனால ஸ்திரீக்கு வேண்டிய சுபாவத்தை அவ விட்டுட்டா. நோக்கினால் அல்லல் என் அபிமதம் செய்தானல். நான் சொன்னதையும் செய்யல. எனக்கு பவ்யேயானால் அல்லல், எனக்கும் அடங்கலாவும். பெற்றேன் இதெல்லாம் இவன் குற்றமாகாதே, பெற்றதன் குற்றமாக்கிறான். அதனால பெற்றேன், நான் தான் பெற்றேன், என்னுடையவள் தான். அதனால பெற்றேன்ன்றது மட்டும் இல்ல, பெற்றனா என்னடா இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏபாவமே. ரொம்ப ஆச்சரியமான ஆழியாருது. நானும் மேல உற்சவத்துக்கு போனோம். இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏபாவமே. எங்க போனாலும் என்ன வெயிரா, இப்படி உன் பொண்ணை வளர்த்திருக்கேன்னுட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏபாவமே. ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள மனசுல சந்தோஷம் தான். ஏன்னா எம்பெருமான் வந்து இவகிட்ட வியாபகம் இருந்துட்டு இருக்கான். இப்ப வேணா பிரிஞ்சிருக்கானே தவிர உயர்ந்த வஸ்துல ஆசை வச்சிருக்காவோ, அதுல என்ன தப்பு? பரம புருஷோத்தமன் அவன்கிட்ட காதல் கொண்டிருக்காளே, பிச்சைக்காரங்கிட்ட இல்லாம. அதனால இவளுக்கு மனசுல சந்தோஷம் தான். இருந்தாலும் லோகத்தாருக்கு வெளியில சொல்லச்சே இவள் தசை எல்லாரும் இவள் இப்படி தசையா இருக்க, மோசமா இருக்க சொன்னா இவளுக்கு என்ன பண்ண முடியும்? உள்ளுக்குள்ள ஆசைதான். இவள் இந்த தசை இருக்கிறது ஆசைதான். என்னைக்கா ஒரு நாள் பெருமாள் நிச்சயம் ஆசைப்பன் எல்லாம் உண்டு. இருந்தாலும் இருநிலத்தோர் பழிபடைத்தேன். ஓர்னா ஒப்பற்றதான அந்த இவ பண்ண பாவமேன்னு சொல்றா. இந்த பாவம் வந்து நாம பண்ற பாவம் மாதிரி இல்ல. இவள் புண்ணியத்தை பெத்தா, வயத்தளம்பி மாணிக்கத்தை பெத்தான்னு சொல்ற இல்லையோ. சில பேர் சொல்லுச்சு என்ன, பெத்த வயத்துக்கு பிறண்டை கட்டிக்கணும்னு சொல்லுவா. இவோ வயத்தளம்பி மாணிக்கத்தை பெத்தா அப்படின்னு சில வார்த்தைகள் உண்டு. வார்த்தைகள் நிறைய நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அதுல நல்லதாக வயத்தளம்பி மாணிக்கம் பெத்தான்றது ஒரு அழகான வார்த்தை. அந்த மாதிரி பாவமே அப்படின்னு எல்லாரும் லோகத்தால் சொல்ற மாதிரி சொன்னா. ஆனா ஓர் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குதுல, அந்த ஓர்னா ஒரு அதி விலட்சணமான பாவம். என்னது என்ன பாவம் அப்படின்னா, பெருமாள் கிட்ட இவள் மோகம் கொண்டு இருக்காளே, அதனால லோகத்தாரு சொல்லச்சே பாவமேன்னு சொன்னா. அந்த ஓர் சப்தத்தை அவளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இவளுடைய உள்பாவத்தை சொல்றதுக்காக ஆழ்வார் அந்த பதத்தை போட்டிருக்கார். இவளுடைய உள்பாவமானது ஒரு விலட்சணமான பாவத்தை பெற்றிருக்கேன். என்ன பாவம் அப்படின்னா, பாவம் புண்ணியம் ரெண்டு ஒண்ணு தானே. நம்மளை பொறுத்த மட்டும் புண்ணியத்தையும் பாவம் சொல்லலாம், பாவத்தையும் புண்ணியம் சொல்லலாம். ஆக அது அனுபவம், நல்ல அனுபவம் வரைச்சே அது புண்ணியம்னு சொல்றோம், கெட்ட அனுபவம் வரைச்சே அது பாவம்னு சொல்றோம். ஆக அந்த அனுபவத்தினால ஏற்படுற வித்தியாசம் தானே தவிர இந்த பாவமானது ஓர் பாவமே, இது ரொம்ப ஒப்பற்றதான பாவம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஒரு ராமாயணத்துல ஆசிரியான ஸ்லோகம். ஆனா அது ராமாயணத்துல ஆகாரம் கிடைக்கல. இப்ப எந்தெந்த புத்தகம் எந்த எடிஷன்ல இருக்கோ தெரியாது.
ஆனா மகான்கள்லாம் இது அவ வியாக்கியாத படிச்சு ஸ்ரீமத் ராமாயணன் போட்டிருக்காள தவிர அது யுத்த காண்டமா என்னன்னு போடல. ஆகரம் முடிச்சு 126 அப்படின்னு போட்டிருக்கா. 126 போட்டிருக்கா. அப்படி போட்டிருக்கா. இருந்தாலும் அது ஸ்லோகத்தை என்ன கிடைக்கல. அது எங்கேயாவது இருந்தா அப்புறம் நீங்க பார்த்து சொல்லலாம். இது இந்த இதோட நிறுத்திப்போம். அந்த ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை அடுத்த வாரம் அனுபவிப்போம். அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்கு. அடியனை பொறுத்தவரை இருக்கு. அங்க ஏதாவது காரியமா இருந்தா முன்னாடி தெரியப்படுத்த வேண்டியது. சடகோபன் சுவாமி பாங்கா ஆச்சரியமா அதனால பூர்த்தியா முடிச்சுட்டா. செலவை பார்த்தா பூர்த்தியா முடிச்சுட்டா. நல்லாவும் இருக்கு. அதனால ரிலீஸ் பண்ணிட்டாளா? 12ஆம் தேதி அந்த விரதம் சங்கல்பத்தினக்கு இது அப்படியா பிரிண்டருக்கு கொடுத்தாச்சு. அவ திருப்பி பொறுத்தது. அதனால 12ஆம் தேதி போனாலும் 2 அல்லது 12 வச்சுட்டு இருக்கா. பட் நன்னா இருக்கிறதா சொன்னா பார்க்க முடிஞ்சதா? பூரா பாத்துட்டேன். அடியன் ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. அப்புறம் அந்த ரங்கநாத பாதுகாப்பு சாஸ்திரத்தை முக்கூர் ஸ்ரீமதி அழகருடைய தாவணி ஹஸ்தத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு மன்னாடி சுவாமி சொல்லிருக்காரு. டேட்ஸ் போட்டு அதுக்கு வச்சிருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம மன்னாடி சுவாமிகள் நிறைய கட்டாட்சிச்சு ஒரு விதமான இதுவும் குறை இருக்கப்படாது அப்படின்னுட்டு அது பெரிய விஷயமான பண்ணி ரொம்ப ரங்கநாத பாதுகாப்பு என்னது அது நம்ம சின்ன விஷயங்களுக்காக, அதாவது ரங்கநாதருடைய ஆதிபன் சடகோபதியரும் அந்த பரம்பரையில வந்தவாளுங்கிறதுக்காக முழுக்க இருக்கிற மதுகாபியாம் நமகான்னு முடியறது ஒன்னொன்னும் அதுல இருக்க 100 போட்டது 1000 மாறி போச்சு. பட் இந்த 12ஆம் ரிலீஸுக்கு 100 முதல் 108 மாத்திரமும் அப்புறம் இருக்கிற 100 பின்னாடி போடலாம்னுட்டு வந்து நல்லபடியா அதுதான் தேவரை தெரிவிக்கணும்னுட்டு சந்தோஷப்படுவாள் கேட்கறதுக்கு. இன்னொன்னு நம்ம நித்திய யுவான்னு சொல்ல அந்த சாதிச்ச இடத்துல நம்ம கலியனே உப்புலைப்பனை பத்தி சொல்ற போது இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்னுட்டு இளங்குமரன் தெரியுமா, அது மனசுல பட்டுது. சந்தோஷம் சுவாமி. ஸ்ரீமத் ரங்கசடார சம்யவராலப்தாஹமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீரரஹூத்வஹாதார விந்தாசயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசேதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாதனவதம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசியதீந்திரகடாட்சணத்ரயந்தசாரமணவத்ய குணம் புதாகிரயம் நாராயணாதிபாஷித்தம் ஸ்ரீரங்கநாதேசேகரமாश्रयामः ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீமதிவ்யபாதுகாசேவ ஸ்ரீமன் ஷடோபஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஷடோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.